இந்த அசுவின் போய் வர்றதுக்குள்ளேயும் அம்மாட்ட வடையை வாங்கிட்டு வந்துட்டோம். அவன் வர்றதுக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்டு முடிச்சணும், இல்லைன்னா இதயம் பிடிக்க தின்றுவான். அடப்போவி, நம்மளை விட்டுட்டு ஒத்தையில வடையை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். அம்புட்டு வடையும் தின்றுவியோல, இப்போ எப்படி திங்கிறேன்னு நான் பார்க்குறேன். சே, எப்படி மம்மிக்கு போய் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் ஆடணும், இந்த வாடா அப்படி கூப்பிடும். ஏழை ஆடணும், அம்மா அம்மாடி கூப்பிடணுமே, அப்படி கூப்பிடுறது. சரி, ட்ரை பண்ணுவோம். எப்படியும் இந்த அருண் பைய ஏமாந்து போவான். ஏய் அருணு, அருணு, அங்க என்னடா பண்ற? இங்க வாடா. வாடே திங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அம்மா சத்தமெல்லாம் இருக்கு. எதுக்கு கூப்பிடுது? ஏதாவது குடிக்க தருமோ? சரி போய் பாட்டு வருவோம். வடை உன்னைய பார்க்க பார்க்க அழகா இருக்கு, சுவையா இருக்கு. சட்னியோட சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும். ஆனா அம்மா கூப்பிடுற, நான் என்னன்னு போய் பாட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு, சரியா? ஆமா, இவர் படி இவர் வர்ற வரைக்கும் வடை காத்திருக்கும். அட போல அசுவினே, இன்னைக்கு இந்த வடையில ஓம் பேர் எழுதியிருக்கு, அதனால நீ தான் திங்கணும். அவன் வர்றதுக்குள்ளேயும் தின்னு முடிச்சிரு. சூடான சுவையான வடை, அதுல 3ல 1 காலி. வடக்கட வடத்தில அஸ்வினுக்கு வடதான், ஒன்னாங்க வடதான், ரெண்டாங்க வடதான், மூணாங்க போங்க சொன்னேன். சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா. மொறு மொறு மொறுன்னு இருக்கு. இந்த அருண் பையனுக்கு கொடுப்பனல்ல, சீக்கிரம் துண்டு போ, வண்டமுட பொட்டு பொட்டுன்னு அடிச்சு போடுவானே. சே, ஒண்ணு வச்சிருக்கலாம் இந்த அருண் பையனுக்கு. ஆனா திங்க திங்க ஆசையா இருக்கு. ஆசை யார விட்டுச்சு? சரி, நாம இந்த வாசல ஓடி போயிடுவோம். அருண் பைய வந்தா அம்புடுதான், இனி நம்மள தோசைக்கு சட்டுனி ஆக்கிடுவான். ஐயா, காக்கா தூக்கி இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இது சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆயிட்டு. இப்ப எந்த காக்கா வரும்? ஒருவேளை சொல்லுவாங்களே வெள்ளை காக்கான்னு, அப்படி ஏதாவது வந்திருக்குமோ? என்னன்னு சொல்ற? வெள்ளை காக்கா வந்திருக்குமா? அது என்ன வெள்ளை காக்கா? சொல்லுடா, எந்த வெள்ளை காக்கான்னு இப்ப எனக்கு தெரியணும். எந்த வெள்ளை காக்கா என் வடையை தின்னுச்சுல? அம்மா கூப்பிட்டான்னு போயிட்டு தானே வந்தேன். அதுக்குள்ளேயும் 3 வடையை தின்னுருக்கு. அது எந்த வெள்ளை காக்கால? வேற எந்த வெள்ளை காக்கா? இந்த வெள்ளை காக்கா தான் அது. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லுவியா? என் காதை பிடிச்சி இப்படி முறுக்குற, காது கேட்காம போயிடும் தெரியுமா? நல்லா பேசுவேன். அண்ணனுக்கு கொடுத்த வடைய அம்புட்டையும் தூக்கி தின்றுருக்க. வீட்டுல என்ன வடையே இல்லையா? உனக்கு தான் சுட்டு வச்சிருக்கல, அங்க இருந்து எடுத்துட்டு வர வேண்டியதானே. அது என்ன அண்ணன் கிட்ட பிடிக்க திங்கிறது? ஐயோ அம்மா, அவன் புடிங்கி தின்னா கூட பரவாயில்ல தெரியுமா? நான் வச்சிட்டு போயிட்டு வரதுக்குள்ளேயும் அதை தூக்கி தின்றுருக்கான். நீ கூப்பிட்ட மாதிரி சத்தம் கடிச்சு என்னன்னு போய் பார்த்தா
யாருடா என்ன மாதிரி சவுண்ட் கொடுத்தது? யாரு? எனக்கு அப்படி பேச தெரியும்? புழுவாதுடா, நீ எல்லா வேலையும் பண்ணுவ, ஜெகஜால கில்லாடி. ஏய், என்னடி ஆச்சு? அவனை போட்டு எதுக்கு இந்த அரட்டை அரட்டிட்டு இருக்க? பாரு எப்படி ஓடி ஒளிறானு. எல்லாம் நீ கொடுக்குற இடம். இந்த வீட்ல வடையே இல்லையோ? நான் வடை சுட்டுக்கிட்டு இருந்தேன். முதல்ல அருண் வந்தான். அருணுக்கு வடையை கொடுத்துட்டு அங்க உட்காந்துருந்தேன். என்கிட்ட வந்து தொலை வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அவன் வச்சிருந்த வடையை தூக்கி தின்றுட்டான். அதுவும் இல்லாம நான் கூப்பிடுற மாதிரியே அவனை கூப்பிட்டு அவன் போன உடனே அவன் வடையை தின்னுட்டு வெள்ளக்காக்கா தூக்கிட்டு போயிருக்குங்கானே. எவ்வளவு திமிர் இருக்கு! டேய், என்னடா இது? உண்மையா? ஐயோ அனிதாமா, நீ வேற போட்டுக்கிட்டு குத்துறாத. இந்த ஐஸ் ஆடாடுன்னு ஆடிடுவா. அனிதாமா, யாராவது வடைய போய் கிச்சன்ல எடுத்துட்டுனா டேஸ்டா இருக்குமா? புடிங்கி திங்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுல இருக்கு? நீ சொல்லு. ஐயோ என் செல்லம், சூப்பர்டா. அம்மாவை எங்கேன்னு இருக்க. இந்த அருண் பையனுக்கு அவளை புத்தி இருந்தா வடையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? அவனுக்கு கூறு இல்ல. அத சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமா அனிதாமா, நீ வேற சத்தம் போடாம இரு. சரி சரி, அம்மா சமாளிச்சுக்கிறேன், நீ உள்ள ஓடிரு. தேங்க்ஸ் அனிதாமா. அனிதாமானா அனிதாமா தான். டேய் அருளே, தம்பி தானே, சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போறான். உனக்கு தான் வடை நிறைய இருக்கு, போய் சாப்பிடுறா. பேசாதம்மா. அப்போ அவன் தான் தூக்கிட்டு இருக்கான், அப்படித்தானே? சரியான ஆளுதான். ஏன் வேற வடை எடுத்து சாப்பிட கூடாதோ? தர கிச்சனுக்கு போய் எடுத்து சாப்பிட மாட்டாரோ? நான் வச்சிருக்கிறதே தான் புடிங்கிட்டு போறோம். ஆமா, உனக்கு தான் அம்மா கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சே. ஏன் நீ வடையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு வச்சுட்டு போன? போமா, பேசாதம்மா. நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அப்படிலாம் இல்லடா, அவன் தம்பி தானே. அதுக்கு நாங்கிட்டே தான் விளையாடணுமா? உன்கிட்ட விளையாடாம யாருகிட்ட விளையாட முடியும்? அதுவும் சரிதான். நல்ல பிள்ளைல, போய் கிச்சன்ல வடை இருக்கு, எடுத்து சாப்பிடு, சரியா? சரிம்மா. ஏண்டி இப்படி பத்திரக்காளியாட்டம் முறைக்கிற? எல்லாம் நீ கொடுக்குற இடம், அதான் இந்த ஆட்டம் ஆடுறான். ஏய், அவன் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடாம எப்படி இருப்பாங்க? இதுல தான் ஒரு சந்தோஷம் இருக்கு. நீ வேற எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட சிடு சிடுன்னு இருக்காத. போதும் அனிதா, நீ அவனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி அவனை கெடுத்து வைக்கிற. அவன் கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்றான். ஹேய், நீ அவன்கிட்ட சேட்டையை பார்க்கற, நான் அவன் கள்ளங்கப்படம் இல்லாத மனசை பார்க்கறேன். அவன்கிட்ட எவ்வளவு பாசம் இருக்கு, அவன்கிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு அவன் அண்ணன் தம்பி கிட்ட விளையாடாம யாருகிட்ட விளையாடுவான்? உனக்கு வேற வேலை இல்லை, போ. ஏய், அவன்கிட்ட ஏண்டி இப்படி கோவப்படுற? அவன் குழந்தைடி. ஆமா, குழந்தையாம்ல குழந்தை. அவனுக்கு நீ செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை ரொம்ப கெடுத்து வைக்கிற. எனக்கு அவனை நினைச்சாலே பயமா இருக்கு. நாளைக்கு ரிப்போர்ட் கார்டு வரும்ல, அது பதில் சொல்லும். நீ அவனை எதுக்காக பயப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது. அவன் படிக்க மாட்டானோ அப்படின்னு தானே பயப்படுற? மார்க் வரட்டும், என் மவன் மட்டும் மார்க் வாங்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அது அப்புறம் பார்ப்போம். ஒழுக்கம் இல்லாம மார்க் வாங்கி என்ன செய்ய? இங்க பாரு ஐசு. என்ன சொல்லு? என்னடி பேசுற? என்ன பேசுற? அவன்கிட்ட என்ன ஒழுக்கம் இல்லாததை நீ கண்டுபிடிச்ச? ஏய், அவன் குழந்தை. அவன்கிட்ட எவ்வளவு நல்ல பண்பு இருக்கு தெரியுமா? அத முதல்ல என்னன்னு பாரு. நீ கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருட்டாயிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை. அவன் நல்ல பையனா வளர்றான். நீ தப்பா யோசிக்கிற. அவனை நினைச்சு தப்பா கவலைப்படுற. இப்படியெல்லாம் இருக்காத. என்ன ஐசு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நீ யோசிச்சு முடிவு பண்ணு. நான் வரேன். இவ என்ன சொல்றா? உண்மையிலே அவன் நல்லபடியா நடந்துக்கிறானா? எங்க நான் பார்க்கும் போதெல்லாம் இப்படித்தானே நடந்துக்கிறான். அப்ப எனக்கு அவனை நினைச்சா பயம் தானே வரும். சொல்லுங்க மச்சான், என்ன வர சொல்லியிருந்தீங்களே, என்ன விஷயம்? இல்ல தம்பி, நான் உங்களை எதற்கு வர சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் சின்ன தங்கச்சியும் நீங்களும் மறுபடியும் பழகுறதா பெரியவா வந்து சொன்னா. அவளுக்கு இதுல இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நீங்களும் பிரிஞ்சு போறத தானே சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் அவளை பிரிஞ்சு போறதா தான் சொன்னேன். ஆனா அவளை மறந்துட்டேன்னு ஒருபோதும் சொல்லல.
என் அண்ணி எதுக்காக இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு மல்லுக்கு நிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்க சின்ன தங்கச்சிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. ஆனா பெரிய தங்கச்சிட்ட எதுக்காக ஒரு வீட்ல 2 பேர் இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஏன் நினைக்கிற? நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என் தங்கச்சி மட்டும்தான் இப்படி பேசிட்டு இருந்தா நான் சமாதானம் பண்ணியிருப்பேன். ஆனா உங்க வீட்லயும் இந்த கல்யாணத்துல யாருக்கும் விருப்பம் இல்லை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோ. ஓ அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசு, உன் அண்ணங்கிட்ட பேசு, அவங்கள இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லு. அப்புறம் நான் என் தங்கச்ச சம்மதிக்க வைக்கிறேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்போ இந்த கல்யாணமும் நடக்காது. சரி, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் முடிவை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அத யாராலையும் தடுக்க முடியாது. நான் வாரேன். ச்சே, என்ன திமிர் இருந்தா என்கிட்டயே இப்படி பேசிட்டு போவான். இருக்கு இவனுக்கு. முதல்ல அவளை போய் பேசிக்கிறேன்.